உட்பட்ட சதியோட உடல் பாகங்களை சிவபெருமான் ஒன்னா சேர்த்து காசியில் தான் எரிச்சிருக்காரு. விஷ்ணு தீர்த்த கிணறிலிருந்து உருவான சிவலிங்கத்தை எடுத்து காசியில் பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டு சிவபெருமான நோக்கி கடுமையான தவம் இருக்காரு. திருமால் முன்னாடி விஸ்வரூபம் கொண்டு சிவபெருமான் காட்சி கொடுத்திருக்காரு. உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுன்னு சொன்னதும், நான் இங்க பிரதிஷ்டை செஞ்ச இந்த சிவலிங்கத்துக்கு உயிர் கொடுத்து இந்த லிங்கத்தை தரிசனம் செய்யறவங்களுக்கு நீங்க அருள் புரியணும், அதோட அவங்களுக்கு நீங்க முக்தி அளிக்கணும்னு விஷ்ணு சிவபெருமான் கிட்ட கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம உங்க தலையில இருக்க புனிதமான கங்கை நதியை பூமியில வில செஞ்சு ஜீவராசிகளோட பாவத்தை போக்கணும்னு கேட்டிருக்காரு. திருமாலுக்கு விஸ்வரூபம் கொடுத்து காட்சி அளிச்சதால காசியில் இருக்கும் சிவனுக்கு விஸ்வநாதர்ங்கிற பெயர் வந்திருக்கு. அதோட பகீரதன்கிற மன்னன் சிவனை நோக்கி ஒற்றை காலில் தவம் இருந்து கங்கை நதியை பூமியில விழ வச்சிருக்காரு. சிவனும் திருமாலுக்கு வரம் கொடுத்த மாதிரியே